திட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுங்க. கில் ஆர் ஸ்டே. மணி அண்ட் ரவீனா. எனக்கு இந்த ஹெட்டிங் போடவே நல்லா இருக்கு. ரவீனா கில் மணி, நல்லா இருக்கே. வேற என்ன பண்ணுறது, ஸ்டே பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். மணி என்ன சொல்கிறாருன்னா, என்ன டிசர்விங் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, அதற்கு மூலமாக என்னை கில் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அவங்களால கில் பண்ணுறதை விட ரவீனா கிட்டேயே நான் கில் ஆகுறது ஒன்றும் பெரிய விஷயமா நான் எடுக்கலை அப்படின்னே அவர் சொல்லிட்டாரு. உடனே அதுவும் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. மணி சொன்னால் அவங்க நிறைவேற்றாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக நிறைவேற்றுறாங்க. இப்போ மணி போட்டியிலேருந்து வெளியேறுகிறார். அதற்கு பிறகு ரவீனா தொடர்கிறார். அதற்கு அடுத்தது விஷ்ணுவும் இவரும் நிக்சனும் வந்தாங்கங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நிக்சன் என்ன கேட்குறாருன்னா, ஒரு ஸ்டே கொடுங்க, அடுத்த ரவுண்டு பார்க்கலாம் போது விஷ்ணு பேசுகிறதுலேருந்தே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளுக்கு கண்டிப்பாக கில் பட்டன் தான் இவர் தூக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நிக்சன் சொல்கிற பாயிண்டில் என்னென்னா, இப்போ நிக்சன் 4 பாயிண்ட்டு, விஷ்ணு 3 பாயிண்ட்டு. சப்போஸ் விஷ்ணு அடுத்த ரவுண்டுக்கு போனால் கூட அவர் அந்த பாயிண்டில் 4 வந்துடுவார். ஆனால் அவங்க வந்து பாயிண்ட்ஸே தொடங்கலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ விசித்ராவோ ரவீனாவோ யாராவது ஒருத்தவங்க 3 பாயிண்ட்டுக்கு வரத்தான் போகிறாங்க. 0லேருந்து அவங்களும் டாப் ஆஃப் த டேபிள் சொல்ல முடியாது, அங்கே 4 இடங்களில் அவர் இருக்கார் இல்லையா, யார்? நிக்சன் இருக்கார். 3 புள்ளிகளை எடுக்க போகிறது யார்? இது நிக்சன் விஷ்ணு 2 பேருமே கில் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்களும் அவுட் ஆஃப் த கேமு. இப்போ ரவீனாவா விசித்ராவா வெற்றியாளர் யார்? நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்க? ஐ திங்க் விச்சு மம்மி விட்டு கொடுத்துருவாங்களா?